கணிதம் என்பது தொடர் ஒழுங்குகள் எனப்படுகின்ற பேட்டர்னை அடிப்படையாக கொண்டது. பிரபஞ்சத்தின் மொத்த நிலைகளும் எண்களால் தான் ஆளுகை செய்யப்படுகின்றன. உலகத்தை ஆளும் அழகிய எண்கோளம் பற்றி அறிவோமா? இயற்கையை நாம் பார்க்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட வகையான எண்களை தொடர்ச்சியாக அவதானிக்க முடியும். இந்த எண்களின் நிலையே ஃபிபொனாச்சி தொடர் எனப்படுகிறது. 1, 1, 2, 3, 5, 8, 13, 21, 34, 55, 89, 144 என தொடர்ந்து செல்லும். இந்த எண் தொடரில் காணப்படுகின்ற கோலத்தை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். முதலாவது எண்ணும் இரண்டாவது எண்ணும் கூட்டப்படுகையில் மூன்றாவது எண் வருகிறது. அதே போல இரண்டாவது எண்ணும் மூன்றாவது எண்ணும் கூட்டப்படுகையில் நான்காவது எண் தோன்றுகிறது. இவ்வாறு இந்த கோலம் தொடர்ந்து கொண்டே செல்கிறது. இந்திய கணிதவியலாளர்களாலேயே இந்த ஃபிபொனாச்சி தொடர் பற்றிய அறிமுகம் உலகிற்கு 1300 ஆண்டுகளுக்கு முன்னர் கிடைத்தது. ஆனாலும் மேற்குலகத்தில் 1202ஆம் ஆண்டு லியனார்டோ பிசானோ என்பவரால் அறிமுகம் செய்யப்பட்டது. இவரின் இன்னொரு பெயர் ஃபிபொனாச்சி என்பதாகும். இந்து அரேபிய இலக்கு முறையை ஐரோப்பாவுக்கு அறிமுகப்படுத்திய பெருமையும் ஃபிபொனாச்சியே சாரும். லிபர் அபாஷி என்ற தனது நூலின் மூலமாக உயிரியல் நிலையில் சாத்தியமாகாத எடுத்துக்காட்டின் மூலமாக இந்த ஃபிபொனாச்சி தொடர் எண்கோளத்தை பற்றி லியனார்டோ பிசானோ விளக்கியிருக்கிறார். ஒரு ஆண் முயலும் ஒரு பெண் முயலும் இனப்பெருக்கத்தில் ஈடுபடுகையில் அடுத்த தலைமுறையில் அவற்றின் பேராக ஒரு குட்டிமுயல் தோன்றி மொத்த முயல் 3 ஆகும். அதே போல இந்த எண் தொடரின் நிலை தொடர்ந்து செல்லும் என்கின்றவாறே அந்த நிலை விவரிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் முயலின் இனப்பெருக்க நிலையில் இந்த எண் தொடர் நிலை அவதானிக்கப்பட முடியாவிட்டாலும் இயற்கையின் பல நிலைகளிலும் இந்த நிலையை அவதானிக்கலாம். பூக்களின் இதழ்களை அவதானித்தால் அதன் நிலையில் ஃபிபொனாச்சி தொடரில் வரும் எண்களை காணலாம். பழங்களின் குறுக்குவெட்டுகளை அவதானித்தாலும் ஃபிபொனாச்சி தொடரின் எண்களை காணலாம். இப்படி இயற்கையில் இந்த எண் தொடரின் நிலைகள் தோன்றினாலும் இந்த எண் தொடரின் அடுத்தடுத்த எண்களுக்கிடையான விகிதமும் அந்நளவில் மாறாமலே இருக்கிறது. குறிப்பாக 144ஐ 89ஆல் வகுத்தால் 1.618 என்ற பெறுமதி தோன்றும். இந்த பெருமானம் இந்த எண் தொடரின் நிலையில் மாறாமலே இருக்கிறது. இந்த விகித எண் 1.618 பற்றிய புரிதல் ஃபிபொனாச்சி எண்கள் பற்றிய அறிமுகம் தோன்ற முன்னரே கிரேக்கர்களால் அறியப்பட்டிருந்தது. இன்றளவில் இது கோல்டன் ரேஷியோ என்ற பொன்னான விகிதமாக இனங்காணப்படுகிறது. இதற்கு ஃபீடியஸ் என்பவரால் உருவாக்கப்பட்ட சிலைகள் எடுத்துக்காட்டாகும். இதனாலேயே இந்த பொன்னான விகிதம் ஃபீடியஸ் என்பவரின் முதல் எழுத்தான கிரேக்க எழுத்து ஃபையினால் குறிக்கப்படுகிறது. இந்த பொன்னான விகிதத்தின் நிலையில் கணிதத்தின் அழகு நிலை மட்டுமல்ல, இயற்கையில் அற்புதமான அமைவு நிலையும் காணப்படுகிறது என்று நம்பிய கிரேக்கர்கள் பண்டைய காலத்தில் பொன்னான விகிதத்தின் அடிப்படையிலே பல படைப்புகளை உருவாக்கினார்கள். இந்த ஃபிபொனாச்சி தொடர் பொன்னான விகிதம் என்பவற்றின் நிலையில் பொன்னான செவ்வகம் என்ற நிலையும் தோன்றுகிறது. அதாவது ஃபிபொனாச்சி தொடரின் எண்களை கொண்ட நிலையான சதுரங்களை ஒன்றிணைக்கையில் தோன்றும் செவ்வகமே பொன்னான செவ்வகம் என அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த செவ்வகத்தில் ஒரு வளைவை வரைந்தால் அதுவே நாம் இயற்கையில் காணும் பல விடயங்களினதும் கோலங்களின் வடிவமாயிருக்கிறது. ஃபைன் கூம்பு, சூரியகாந்தி பூ, உள்நிலை என சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் தற்செயலில்லை, எல்லாமே கணிதமாயிருக்கிறது. ஆதலினால் கணிதம் பிரபஞ்ச மொழி, அது குதூகலத்துக்குரியது. இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களோடு ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். நாளும் மதிநுட்பம் மேலோங்க புதுநுட்பம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த காணொளியில் காணும் வரை நன்றி, வணக்கம்.